வெல்கம் டு vlogs ஆஃப் மலர். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பண்ண போறது கல்யாண வீட்டு டேஸ்ட்ல வாழைக்காய் வறுவல் பண்ண போறோம். 2 ஏத்தம் வாழைக்காய் எடுத்திருக்கிறேன். ஒரு பூண்டு எடுத்திருக்கிறேன். ஏத்தம் வாழைக்காவை தோடு எடுக்க கூடாது. தோடு எடுக்காம அதை இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணிக்குள்ளதான் கட் பண்ணணும். தண்ணிக்குள்ள நீங்க கட் பண்ணலன்னா அது கருத்து போகும். அதனால தண்ணிக்குள்ளதான் வாழைக்காய் வெட்டுறப்போ தண்ணிக்குள்ளதான் வெட்டி போடணும். இந்த மாதிரி கொஞ்சம் தின்னா அப்படி கட் பண்ணா போதும். அது வேக வைக்கிறதுக்காக அடுப்புல தண்ணி ஊத்தி 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் அந்த வாழைக்காய்க்கு ஏத்தாப்புல உப்பு சேர்த்து வேக வைக்க போறோம். இந்த வாழைக்காய் வெந்து குழஞ்சிடக்கூடாது. தோடும் அதோட சதையும் கொஞ்சம் பிரிஞ்சு வரணும். அப்போ அது வெந்திருக்குதுன்னு அர்த்தம். அந்த வாழைக்காய் வெந்தாச்சு. அதை வடிச்சு தனியா வச்சிருக்கிறோம். வச்சுட்டு பாத்திரத்துல தேங்காய் எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கணும். தாளிச்சதும் ஒரு 6 பல் பூண்டை அதோட தோலெல்லாம் நீக்க வேண்டாம், அப்படியே சதைச்சு போடணும். அப்பதான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். சதைச்சு போட்டா போதும், அரைக்க வேண்டாம். சதைச்சி அதை அப்படியே போட்டோம்னா நல்ல ஒரு மனம் வரும் அது பொரிஞ்சு வர்றப்போ. அப்புறம் கொஞ்சமா மஞ்சள் பொடி ஆட் பண்ணிடணும். அதையும் நல்லா அந்த எண்ணெயில பொரிகிறது வர மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு நம்ம இந்த வாழைக்காவை வடிச்சு வச்சிருக்கிறோம். அந்த வாழைக்காய் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு கூட சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடணும். குழஞ்சிடுச்சுன்னா இதுல சேர்க்கும்போ அது உங்களுக்கு நல்லா கட்டியாயிடும். இது கட்டியாகாது, ஒத்த ஒத்தையாவே இருக்கும். அது மிக்ஸ் பண்ணிட்டு 1.5 ஸ்பூன் நல்ல மிளகு பொடி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 2 ஸ்பூன் உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல நல்ல மிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். அந்த நல்ல மிளகு பொடி ஆட் பண்றப்போ ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும், நல்ல ஒரு வாசனை வரும். அதுவும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு தேங்காய் ஒரு கைப்பிடி தேங்காவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். உங்களுக்கு நல்ல மிளகு பொடி இன்னும் வேணும், காரம் வேணும்னா நல்ல மிளகு பொடி இன்னொரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொடுத்துறணும். அப்புறம் நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் மேல விட்டு இறக்கணும். அப்பதான் அந்த கல்யாண வீட்டு டேஸ்ட்ல நல்ல மணமா வாழைக்காய் நல்ல மணமா இருக்கும். அதனால இந்த மாதிரி நம்ம பண்றோம். தேங்காய் எண்ணெய் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இது சாம்பார் சாதத்துக்கெல்லாம் நல்ல காம்பினேஷனா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம. தேங்க்யூ.